ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான சீனிக்கிழங்கு கட்லெட் ரெடி. நாம் சீனிக்கிழங்கு கட்லெட் செய்வதற்கு குக்கரில் வேக வைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சீனிக்கிழங்கு நன்றாக ஆறவும் மசித்து எடுத்து விடலாம். வேக வைத்த சீனிக்கிழங்கை மசித்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு நன்றாக மேஷ் செய்த பின் இதனுடன் பொடியாக நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம். பொடியாக நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து விடலாம். நறுக்கிய பச்சை மிளகாய், தேவையான அளவு தூள் உப்பு, ஒரு ஸ்பூன் குழம்பு மசால் பொடி, அரை ஸ்பூன் கரம் மசாலா பொடி. ஃப்ரெண்ட்ஸ், இவை அனைத்தையும் நன்றாக மிக்ஸ் செய்து விடலாம். ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து விடலாம். அரை ஸ்பூன் சோம்பு, நறுக்கிய கறிவேப்பிலை, கொத்தமல்லி இலை சேர்த்து விடலாம். நன்றாக மிக்ஸ் செய்து சிறு சிறு உருண்டைகளாக போட்டு விடலாம். நாம் இந்த அளவு உருண்டை செய்தால் சரியாக வரும். இந்த அளவு உருண்டைகள் செய்த பின் நாம் கட்லெட் செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கட்லெட்டை கோட் செய்வதற்கு இந்த அளவு பிரெட் கிரம்ஸ் எடுத்து விடலாம். 2 ஸ்பூன் கோதுமை மாவில் சிறு தண்ணீர் சேர்த்து கரைத்து எடுத்து விடலாம். நம் கட்லெட்டை இந்த மாவில் டிப் செய்து எண்ணெயில் பொரித்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு திக்காக கரைத்தால் சரியாக வரும். நாம் கரைக்கும் போது சிறிதளவு உப்பு சேர்த்து விடலாம். கடாயில் எண்ணெய் நன்றாக சூடானதும் கட்லெட்டை போட்டு விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் சீனிக்கிழங்கு மாவை இப்படி வட்டமாக தட்டி கோதுமை மாவில் டிப் செய்து பின் பிரெட் கிரம்ஸில் டிப் செய்து எண்ணெயில் போட்டு விடலாம். நாம் மீடியம் ஃப்ளேமில் வைத்து வேக வைக்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், போட்டு 1 நிமிடத்திலே நமக்கு நன்றாக வெந்து வந்துவிடும். 2 பக்கமும் நன்றாக பொன்னிறம் ஆனதும் நாம் எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இதே முறையில் செய்தோம் என்றால் சீனிக்கிழங்கு கட்லெட் மிக சுவையாக இருக்கும். இந்த அளவு ப்ரௌன் கலர் ஆகவும் எடுத்து விடலாம். நாம் அனைத்து கட்லெட்டையும் இப்படி போட்டு எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான சீனிக்கிழங்கு கட்லெட் ரெடி. இதே முறையில் நாம் செய்தோம் என்றால் ஆறினாலும் கிறிஸ்பியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த ஹெல்த்தியான சீனிக்கிழங்கை குழந்தைகளுக்கு கொடுத்தால் விரும்பி சாப்பிட மாட்டார்கள். நாம் இதே போல் கட்லெட் செய்து கொடுத்தால் விரும்பி சாப்பிடுவார்கள். நாம் டொமேட்டோ கெச்சப் வைத்து சர்வ் செய்தால் மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான சீனிக்கிழங்கு கட்லெட்டை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.